நண்பர்களுக்கு வணக்கம். நேத்திக்கு சீமானுடைய ஆஸ்தான யூடியூப் சேனல் ஒன்றில் தமிழ் தேசியம்னா என்ன, ஒரிஜினல் தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு ஒருதை போட்டு உலகமகா புழுகு ஒன்று பேசியிருந்தாங்க. சரி, இதை பற்றி ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தது. இதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது அப்படின்னு தான் வந்தது. இந்த டைட்டிலை பார்த்துருப்பீங்க நீங்கள். பள்ளரும் பனையேறியும் என்றென்றைக்கும் அடிமையாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் தமிழ் தேசியம். இதை சொன்னவர் யாருன்னா, இந்த பனையேறி நளவர் அப்படின்னா, நளவர்னு அவங்க ஒரு சமூகம். அந்த நளவர்ங்கிற சமூகம் பனை ஏறி கல் இறக்குறவங்க, பனை மரம் ஏறி பனை தென்னை ஏறி கல் இறக்குற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் இலங்கையில் வசிக்கிறாங்க. இந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தர் அருண் சித்தார்த் அப்படிங்கிறவர் சொன்னது தான், பள்ளரையும் பனையேரியையும் என்றென்றைக்கும் அடிமையாக வைத்திருக்கவே உருவாக்கப்பட்டது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, ஏன் இவர் இப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ சாதிய அடுக்குமுறைகளும் சாதிய பாகுபாடுகளும் சாதிய தீண்டாமை போன்ற கொடுமைகளும் அதே மாதிரி இந்த சாதிய வன்முறைகளும் எல்லாமே எல்லா நம்ம இந்தியாவிலையும் இருந்திருக்குது, பிற இதுலேயும் இருந்திருக்குது, இலங்கையிலையும் இருந்திருக்குது. இதில் நம்ம இதுலேயும் சாதிய அந்த அடுக்குமுறைகள்லையும் அந்த பிரிவினையும் இருக்கிற இடத்துல தான் நம்ம இந்த பறைச்சேரி மற்ற தீண்டாச்சேரி இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறோம். பட் இதில் அடிமை அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதில்லை. பிரிக்கப்பட்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுதே தவிர இவர்கள் அடிமைகளாக இருந்தார்களா அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. ஆனால் பாண்டிய நாட்டில் ஒரு கல்வெட்டில் அது இருக்குது. தீண்டா அடிமை அப்படின்னே போட்டேயும் இருக்குது. அந்த 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 இதில் நம்ம அடிமைங்கிற வார்த்தையை நம்ம அங்கே தான் நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்த விற்கும் பொழுது அந்த அந்த இடத்த போல் இருக்கிற சொத்துக்களை பற்றியெல்லாம் பேசும் பொழுது அந்த எல்லைக்கு உள்ளே இருக்கிற நஞ்சை புஞ்சை நிலம் கிணறு மரம் அப்புறம் இதெல்லாம் சேர்த்து அதுக்குள்ளே இருக்கிற தீண்ட அடிமைகள் எல்லாத்தையும் சேர்த்து இதோடு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறது, அது நம்ம அதை பார்க்குறோம். அப்போ தீண்டா அடிமை அப்படிங்கிற வார்த்தை அங்கே பாண்டிய நாட்டில் பார்க்குறோம். சோழ நாட்டில் அந்த அடிமைங்கிற வார்த்தை இதில் தீண்டாமை இருந்ததுன்னு தெரியுது, தீண்டாச்சேரி இருந்ததுன்னு தெரியுது. பட் அடிமைங்கிற வார்த்தை இங்கே நம்ம பயன்படுத்தப்பட்டு நம்ம பார்க்கல. ஆனால் இலங்கையில் மிக மோசமாக இந்த சாதிய வன்முறைகளும் சாதிய அடுக்கும் சாதிய புறக்கணிப்பும் இருந்ததை வரலாறு தொடர்ச்சியாக பதிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு ஏர்லியஸ்ட்டு கிடைக்கிறது என்னென்னா 4ஆம் நூற்றாண்டில், அதாவது 330 இப்போத்தில் இருந்து கிட்டத்தட்ட 1700 வருடங்களுக்கு முன்னாலேயே இலங்கையில் இந்த தீண்டாமை கொடுமைகளும் இந்த தீண்டாமை புறக்கணிப்பு இருந்ததை ஃபாக்சியான் அப்படின்னு ஃபாகியான் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவர் ஃபாக்சியான் FAXION ஃபாக்சியான்கிற ஒரு சைனீஸ் ட்ராவலர், சைனீஸ் ஒரு பிரயாணி இந்த மாதிரி போகிற வரலாறுலாம் பார்த்துக்கிட்டே போவாங்களே, அப்போ பிரயாணம் பண்ணி போகிறவங்க, அவர் தன்னுடைய குறிப்புகளில் அதை பற்றி எழுதியிருக்கிறார். இங்கே மிக மோசமான அளவில் இந்த தீண்டாமை இருந்ததை பற்றியும் அதில் உள்ள அந்த சாதிய கொடுமைகள் எல்லாத்தையும் பற்றியும் இலங்கையில் எப்படியெல்லாம் தீண்டாமை கொடுமைகள் இருந்தது அப்படிங்கிறத பற்றி அவர் அதில் மிக விளக்கமாக தன்னுடைய நூலில் ஃபாக்சியான் எழுதியிருக்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்கிற ரொம்ப ஏர்லியஸ்ட்டு எவிடன்ஸுன்னா அதுதான். இது 330 350 அந்த காலகட்டங்களை சேர்ந்தது. அப்போ 4ஆம் நூற்றாண்டிலேயே இலங்கையில் மோசமாக தீண்டாமை கொடுமைகள் இருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற எவிடன்ஸு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 1707 இதில் டச்சுக்காரர்கள் ஆள்றாங்க. இப்போ எப்படி பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆண்டாப்பில் அவங்கள டச்சு, நம்மதிலே டச்சு இருந்தாங்க, அவங்க இதில் அதே மாதிரி இலங்கையை டச்சுக்காரர்கள் ஆளும் பொழுது சட்டத்தை, அந்த நாட்டின் சட்டத்தை ஏற்றுறாங்க. அப்போ அந்த சட்டத்தை ஏற்றும் பொழுது அவங்க பல சாதாரண குற்றங்கள் அந்த மாதிரி இதுக்கு பண்ணிட்டு நாட்டில் வழக்கமாக என்னென்ன இருக்குதோ அந்த சமூகத்திற்கேற்ற அந்த சட்டத்திட்டங்களையும் வகுக்கிறாங்க. அந்த சட்டத்திட்டங்களை வகுக்க சொல்லி அவங்க கொடுத்தது 12 உள்ளூர் மக்கள். அந்த 12 பேருமே முதலியார்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இந்த முதலியார்கள் அது உள்ளூர் சட்டத்திட்டம்னு சொல்லிட்டு தேச வளமை அப்படிங்கிற பேரில் சட்டங்களை வகுத்திருக்கிறாங்க. அந்த சட்டங்கள் 4 சமூகத்தை அடிமைகள் அப்படின்னு தான் வரையறுத்திருக்கு. எதெல்லாம்? பள்ளர்கள் அடிமைகள்,
அப்புறம் பனையேறும் நலவர்கள் இருக்கிறாங்களே அவர்களும் அடிமைகள். கோவியர் அப்படின்னு ஒரு ஜாதி, அவங்களையும் அடிமைகள்னு போட்டிருக்குது. அப்புறம் சான்றார் அப்படின்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த சான்றாரை வந்து எப்படி அந்த பழைய ரெக்கார்டுகளை சான்றாருங்கிறது இந்த சண்டாளர்களை குறிக்குமா இல்லை யாரை குறிக்கும்னு தெளிவாக இல்லை. பட் சான்றார் அப்படின்னு ஒரு ஜாதியையும் அது குறிக்குது. இந்த 4 ஜாதியையும் அவர்கள் பிறக்கும் பொழுதே அடிமைகள் தான் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வழக்கத்தை தான் தொடர்ந்து இலங்கையில் பழக்கத்திலையும் பின்பற்றிட்டு வந்திருக்கிறாங்க. இதில் பஞ்சமருங்கிற சமூகமும் இதில் வந்து தீண்டத்தகாததாக தான் இருந்திருக்குது. இப்போ பள்ளர், பறையர், நாவிதர், வண்ணார், கோவியர் எல்லாமே இந்த மாதிரியில் நலவர் இதெல்லாமே இருந்தாலுமே இந்த 4 சமூகமும் இதில் அடிமைகளாகவே இருந்திருக்கிறாங்க. மற்றவர்கள் தீண்டத்தகாதவர்களாக இருந்தாலும் அடிமைகளாக இல்லை. பற்றி இந்த பள்ளர், பனையேறி, கோவியர், இந்த சான்றார் இவங்க 4 சமூகமும் அடிமைகள். இவர்கள் பிறக்கும் பொழுதே அடிமைகள். அடிமைகள்னால் மக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை கூட இவங்க யாராவது ஒருத்தருக்கு, முக்கியமாக இந்த வெள்ளாளர் சமூகத்தையும் இந்த வெள்ளாளர் சமூகத்தின் உட்பிரிவுகள் எல்லாத்திலையும் இருக்கிற இந்த மக்களுக்கு அடிமைகளாக இருப்பதற்காகவே இவர்கள் உள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லி அப்படி தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் இவர்களுடைய முதலாளிகளின் அடிமைகளாகவே கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எப்படி நம்ம ஆடு மாடெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா, ஆடு மாடு வச்சுருக்கிறவங்க அதை வச்சுருப்பாங்க, அதுக்கு பிறக்கிற குட்டியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த முதலாளிக்கு தான் சொந்தமாகுது இல்லையா? அது மாதிரி இந்த குழந்தைகளையும் வந்து அவங்களுக்கு சொந்தம்னு அப்படி சொல்கிறது. அவங்கள பேரே அடிமை குட்டிகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடிமைகளுக்கு பிறக்கிற குழந்தைங்க, அந்த அடிமை குட்டிகளும் அந்த முதலாளிகளுக்கு தான் சொந்தம். இவர்களுக்கு மிக மோசமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. எல்லாருக்கும், இந்த அடிமைகளுக்கும் இருந்தது. இது போக வந்து இந்த பஞ்சமர் சாதிகளுக்கும் இருந்தது. அது 27 கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க. எப்படி இப்போ நிறையா கட்டுப்பாடு எப்படின்னா, இப்போ தொப்புளுக்கு கீழே தான் ட்ரெஸ் இருக்கணும். தொப்புளில் இருந்து முழங்கால் வரைக்கும் தான் அவங்க துணியே வந்து போடணும். மேலே துணி போடக்கூடாது, அதுக்கு கீழேயும் துணி இருக்கக்கூடாது, காலுக்கு செருப்பு இருக்கக்கூடாது, மார்பகங்களை மறைக்கக்கூடாது, கொடை பிடிக்கக்கூடாது, நகை போடக்கூடாது, உயர் சாதியினர் நடக்கும் தெருக்களில் நடக்கக்கூடாது, அந்த தெருக்களுக்கே வரக்கூடாது, பொது இடங்கள்லேயும் நடமாடக்கூடாது, நீர்நிலைகள் எதையும் பயன்படுத்தக்கூடாது. பிற சாதியினர் பயன்படுத்தும் நீர்நிலைகளை அவங்க எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு இப்படி ஏகப்பட்டது. நடந்து போனால் கூட உயர் சாதியினர் யாராவது தூரமாக வர்றாங்கன்னா கூட திரும்பி நின்றுக்கணும். அவங்க வந்து கடந்து போனப்புறம் தான் திரும்பி பார்க்கணும். அதே மாதிரி இவங்க தெருவில் நடந்தால் இவங்க இடுப்புக்கு பின்னால் ஒரு ஓலையை பனை ஓலையை கட்டிக்கிட்டு தான் நடக்கணுமா. அப்போ அந்த பனை ஓலை இழுத்துக்கிட்டே வரும்பொழுது ஒன்று சத்தம் கொடுக்குமா, அதன் மூலமாக இப்படி ஒருத்தன் வர்றான், தீண்டத்தகாதவன் வர்றான், இல்லாட்டி அடிமை சாதி வர்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும். அதே மாதிரி இவங்க கால் தடம் வந்து அந்த கால் தடத்தை யாராவது வந்து மிதிச்சிடக்கூடாது, அதை தீட்டாயிடுமா. அதனால் அந்த கால் தடத்தை அந்த ஓலை வந்து அழிச்சிக்கிட்டே வருமா. அதனால் இவங்க எல்லோருமே இடுப்பில் பின்னால் பனை ஓலையை கட்டிட்டு தான் நடந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு கல்வி பெறும் உரிமை கிடையாது. இவர்களாக கும்பிடுற சாமிகளில் கூட இவங்க வந்து உயர் சாதியினர் கும்பிடும் சாமியை கும்பிடக்கூடாது. இவங்க வேறு சாமி தான் வச்சுக்கலாம். இவர்கள் பேர் வச்சுக்கிற உரிமை இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறத வந்து அவர்களுடைய முதலாளிமார்கள் உயர் சாதியினர் தான் வந்து அதை முடிவு பண்ணுறாங்க. கல்வி கற்கக்கூடாதுன்னு சட்டமே இருந்திருக்குது. நிலம் வச்சுக்க இவங்களுக்கு உரிமை கிடையாது. இப்படி இன்னும் 27 ஒட்டுமொத்தமாக முக்கியமாக பிணத்தை எரிப்பதற்கு இவங்களுக்கு உரிமை கிடையாது. பிணத்தை அடக்கம் தான் செய்யணும். ஏன்னா பிணம் எரிஞ்சால் அந்த வாசம் உயர் சாதியினருடைய மூக்குக்கு போயிடுமா. அதனால் அதை வந்து செய்யக்கூடாது. கொடுமைன்னா அவ்வளவு கொடுமையான சட்டங்களை வந்து 27 சட்டங்களை இயற்றி அதன்படி தான் இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த மோசமான சட்டங்கள் தான் நடைமுறையில் ரொம்ப காலமாக அப்படியே தான் இருந்திருக்குது. இந்த மக்கள் அப்படித்தான் வாழ்ந்துருக்கிறாங்க. இதனால் இவங்க எல்லோரும் அதே மாதிரி பெண்கள்னு எடுத்துட்டால் இந்த அடிமை சாதி பெண்கள் இவங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து அடிமைகள் வேலையும் செய்யணும். இவங்க பாலியல் அடிமைகளாகவும் இருந்திருக்கிறாங்க இவங்க முதலாளிமார்களுக்கு. இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இந்த மக்கள் வாழ்ந்துட்டு வரும்போது தான் பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை இதே மாதிரி அடிமை ஒழிப்பு சட்டம் அவங்க ஒன்று கொண்டிருக்கிறாங்க. அடிமைகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாலும் கூட இவர்கள் வந்து இதே மாதிரி தொடர்ந்து இப்படித்தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம இதுலேயும் வந்து பார்க்குறோம், சாதியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்றோம். பட் இருந்தாலும் சாதி இது இருக்கிற மாதிரி
அப்போ பிரிட்டிஷ்காரங்க ரூல் ஏற்றியுமே அது அப்படியே தான் இருந்திருக்கு. சுதந்திரத்திற்கு அப்புறமா வந்து 1957 வந்து அப்போ வந்து பண்டாரநாயக்கா வந்து ஒரு ஒரு முக்கியமாக வந்து சட்டம் போடுறாங்க. என்னது சோஷியல் டிசபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்ட்ரிக்டாகவே அதை, அதாவது இந்த சாதி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு வேணால் நம்ம அதை சொல்லிக்கலாம். அதே மாதிரி அதை ஸ்ட்ரிக்டாகவும் என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த இப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது இல்லையா, அடிமைகளை வச்சுக்கிறது, அந்த அடிமைகள்லையே வந்து கொஞ்சம் பேர் தீண்டத்தகாதவர்கள், கொஞ்சம் பேர் முழுமையான அடிமைகள். இந்த அடிமைகள் தான் அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வேலையையும் செய்வாங்க. அந்த அவங்களுடைய நிலங்கள்லையும் அவர்கள் தான் வேலை செய்வாங்க. அவர்கள் வேறு எங்கேயும் சுதந்திரமாக நிலம் வச்சுக்கிறதுக்கோ வேறு எங்கேயும் போகிறதுக்கோ அவங்களுக்கு உரிமைகள் கிடையாது. இவர்கள் வீடுகள்லையும் அவங்க தான் வேலை செய்வாங்க. இப்படி வாழ்ந்துட்டுருக்கிற இப்படி ஒரு சமூகம், இப்படி ஒரு முதலாளிகள் தான். இது வந்து வெள்ளாளர்கள் தான் வந்து இப்போ இதை வந்து நம்ம சமூகங்களில் வந்து தமிழ்நாட்டிலலாம் பிராமணர்கள் உயர்ந்த சாதியாக கன்சிடர் பண்ணப்பட்ட மாதிரி, அங்கே இலங்கையில் அப்போ இந்த சட்டத்தை நிறைவேற்று பண்ணது அந்த சொன்னோம்லையா முதல்ல 12 முதலியார்கள் வந்து அந்த சட்டத்தை ஏற்றினாங்கன்னு. அதற்கு அப்புறமும் வெள்ளாளர்கள் தான் இந்த அடிமை கலாச்சாரத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்கன்றதுனால இந்த மாதிரியான இந்த கலாச்சாரத்திற்கு பெயரேமோ வெள்ளாளியம் அப்படின்னு தான் அதுக்கு பேர். இந்த வெள்ளாளியம் தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்குது. சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் இதில் மாற்றங்கள் கொண்டு வர இதை முயற்சி பண்ணுறாங்க. யார்? இந்த இலங்கை அரசு முயற்சி பண்ணுது. அப்போ இந்த இலங்கை அரசு சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது இது இந்த வெள்ளாளர்களின் வாழ்க்கையில், இலங்கை வெள்ளாளர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ஹீவல், என்னது அப்படியே தலைகீழாக புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுது. ஒன்று, இவர்கள் வந்து இவ்வளவு காலம் வாழ்ந்த இந்த வாழ்க்கை முறை மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுது. இவர்கள் பழையபடிக்கு இவங்க நிலங்களில், இப்போ முன்னெல்லாம் வந்து அவங்க நிலங்களில் இந்த அடிமைகள் வந்து வேற எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது, அவங்க வேற எங்கேயும் நிலங்களும் வச்சுக்க முடியாதனால இவங்ககிட்ட அடிமைகளாகவே வாழ்ந்தவர்கள். இந்த அடிமைகள் தான் எல்லாம் செஞ்சதுனால இவங்களுக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே ஏற்படலை. இந்த அடிமைகள் தான் அவங்களுக்கு எல்லா பண்ணை வேலைகள், அவங்க தொழில் வேறு எந்த தொழில் செய்தாங்களோ அந்த வேலைகள், வீட்டு வேலைகள் செய்தது. இப்போ அவங்க அடிமை கலாச்சாரம் ஒழிக்கப்பட்ட பொழுது இவர்கள் இவங்களுடைய வாழ்க்கையே அது மாற்றி போட்டதை இந்த வெள்ளாளர்கள் துளி கூட விரும்பவில்லை. இது அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. இது ஒன்று. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுது இலங்கை அரசு, என்ன பண்ணியிருக்குன்னா இந்த அடிமை சமூகங்கள், இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான சொல்லணும் என்னென்னா 1931 பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமைகள் வந்து கொடுக்குறாங்க. எல்லா மக்களுக்கும் ஓட்டு போடுற உரிமை உண்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது இந்த வெள்ளாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இவர்களெல்லாம் எங்களுடைய அடிமைகள், இவர்களுக்கு இதெல்லாம் வந்து மண்டையில் ஏறாது, இவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க போராட்டமே பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு சமமாக அவங்களுக்கும் ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடாது, நீங்கள் இது தவறு, அதுவும் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு 3 பேர், முக்கியமாக யாருன்னா அருணாச்சலம், பொன்னம்பலம், ஜிஜி பொன்னம்பலம், ராமநாதன் அப்படிங்கிற இவங்கெல்லாம் இதை பற்றி பிரிட்டிஷ் ராணிக்கு 1931 கடிதம் எழுதுகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பஞ்சமர் சாதிகளுக்கும், அதாவது பள்ளர், பறையர், இந்த தாவிதர், வண்ணார், இந்த பனையேறிற இந்த நலவர் பனையேறி சாதி, அப்புறமா வந்து கோவியர், இவங்களுக்கெல்லாம் வந்து இது அதாவது ஓட்டு போடுற உரிமையை கொடுக்கறதுங்கிறது பன்றிகளுக்கு முன்னால் முத்தை போடுவதை போன்றது அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதனுடைய அருமையே தெரியாது, அவங்களுக்கு என்ன பண்ணான்னு தெரியாது. அதை வச்சுட்டு அவங்களுக்கு அதனால் ஓட்டு போடுற உரிமையை கொடுக்க வேண்டான்னு இருக்கிறாங்க. ஆனாலும் பிரிட்டிஷ் அரசு எல்லாருக்கும் சம உரிமையோடு அந்த ஓட்டு போடுற உரிமை கொடுத்துருக்குது. சரி, அப்புறம் வந்தது 1957 சோஷியல் டிசபிலிட்டி ஆக்டுன்னு ஜாதி ஒழிப்பு சட்டம் வருது. இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தலைவலி வருது, இவங்க வாழ்க்கையவே மாறுது. இது ஒன்று. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இலங்கை அரசு என்ன பண்ணுதுன்னா, இது நாள் வரைக்கும் கல்வி கற்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சுருந்த இந்த மக்களுக்கு, யாருக்கு இந்த தமிழர்கள், இந்த தமிழர்களுக்குள்ளேயே இருக்கிற இந்த சில சாதிகளுக்கு, இந்த அடிமை சாதிகள் இல்லாட்டி பஞ்சமர் சாதிகளுக்கு மறுத்து வச்சுருந்த அந்த உண்மையை இப்போது இலங்கை அரசு என்ன சொல்லுது, இவங்கெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு பாடசாலைகளுக்கு வர சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தவர் கண்ணங்கரே அப்படிங்கிற ஒரு சிங்களர், அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மக்களுக்குன்ட்டு இலவசமாக, முழுக்க இலவசமாக கல்விக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அதற்குன்னு பள்ளிக்கூடங்களும் ஏற்படுத்தப்படுது. முதல்ல இவங்க பெரிய பிரச்சனை ஏற்படுது, எங்கள் பிள்ளைங்க இருக்கிற இதில் இவங்க வரக்கூடாதுன்னு, இல்லாட்டி இந்த பிள்ளைங்க போனால் உடனே அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு மற்ற பிள்ளைகள் போயிடுறது, இல்லாட்டி இந்த பிள்ளைகளை அடித்து விரட்டுறது, அதே மாதிரி இந்த
பிள்ளைகள் போன பள்ளிக்கூடங்கள் நான் முன்ன ஒரு இதில் சொல்லியிருப்பேன், 13 பள்ளிகள் நெருப்பு வச்சு எரிச்சு கொல்லப்பட்டது, எரிக்கப்பட்டதுன்னு. ஆக்சுவலாக அப்புறம் தான் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 16 பள்ளிகள் அப்படி எரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பஞ்சமர் சாதிகளை அந்த பள்ளிகளில் அனுமதித்ததற்காக போராட்டங்கள் நடத்தி 16 பள்ளிகளை இந்த வெள்ளாளியம்னு சொல்கிற இந்த உயர் சாதி இந்துக்கள், இலங்கை இந்துக்கள் வந்து அந்த இதை கொளுத்தி இருக்கிறாங்க. அப்படி மிகப்பெரிய அளவில் மாற்றம் வருது. அப்போத்தான் 1957 முதல் முறையாக இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அந்த கொள்கையை இலங்கை தமிழர்கள் பெரிய அளவு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து இது தமிழ் நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு டிஃபென்சிவ் நேஷ்னலிசம் அப்படின்னு தான் வந்து இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க. முக்கியமாக இன்றைக்கி இந்த சாதி அடக்குமுறைக்கு எதிராக ஒரு சாதிய போராளியாக வந்து போராடிட்டுருக்கிற சில பேர் அங்கே இருக்கிறவங்க சர்வஜன உரிமை இயக்கம் அப்படின்னு வந்து எல்லாம் கூட நடத்துகிறாங்க. நிறைய பேர் இப்போ சாதி அடக்குமுறைக்கு எதிராக பேசுகிறாங்க. அதில் வந்து இப்போ அவர் இந்த அருண் சித்தார்த்தன்னு கூட ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் வந்து அதை தான் சொல்கிறார். அப்போது இந்த அடக்குமுறைக்கு எதிராக வந்து இது வந்து இவங்க குரல் வந்து இந்த இதை கொடுக்குறாங்க. வந்து கல்வி வேற கற்க வேண்டிய வந்து பண்ணுறாங்க. அப்போ இவங்க இந்த டிஃபென்சிவ் நேஷ்னலிசத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொண்டு வர்ற சட்டங்கள் படி நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் வாழ முடியாது. எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. இந்த கேவலமான அடிமை கலாச்சாரம் வச்சுருக்கிறது, சாதிய வேற்றுமை பார்க்குறதும், சாதிய தீண்டாமையும், சாதிய புறக்கணிப்புங்கிற இதுதான் இவங்களுடைய முதல் பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. அடிமை கலாச்சாரம் முடிஞ்சதுமே அது இப்போ அந்த பேன் பண்ணப்பட்டதும் இவங்களுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. மிகப்பெரிய அளவு இவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுறதுனால இவங்க என்ன நினச்சாங்க, சிங்களரோடு சேர்ந்து இருக்கிற வரைக்கும், இலங்கை அரசோடு சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இது நமக்கு ஒத்து வராது, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய இதுபடி நம்ம வாழணும், நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை முறையை தொடரணும்னா இவங்களோடு நம்ம சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கருத்தியலில் தான் முதல்ல தமிழ் தேசியம் பேசப்பட்டது. அதில் தான் பேசப்பட்டது. அந்த இதில் பேசி அதை பண்ணுறாங்க. இந்த இது பண்ணக்கூடாது, நாங்கள் உங்களோட சேர்ந்து இருக்க விரும்பலை, நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ஒரு நாட்டை வச்சுக்கோங்க, எங்கள் கலாச்சாரம், எங்கள் பண்பாடு, எங்கள் தமிழர் கலாச்சாரம், எங்கள் வாழ்வியல், இதையெல்லாம் நாங்கள் காப்பாற்றிக்கணும்னா எங்களுக்கு தனியாக எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்னு ஒரு டிஃபென்சிவ் நேஷ்னலிசம் தான் முதல்ல பேசப்பட்டது. அதுக்கு தான் தமிழ் தேசியம் அப்படின்னு முதல்ல வந்து பேர் சூட்டி இருக்கிறாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக தமிழ் தேசியத்தினுடைய ஒரு கேவலமான ஆரம்பம். ஆனால் அதற்கு அப்புறம் வந்து பல டைரக்ஷன்ஸ் போகுது. எந்த போராட்டமும் எந்த இதுவும் வந்து நாளாக பல டைரக்ஷன் வரும். அதிலே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டே இருப்பாங்க. இப்போ இதே இதில் அந்த நாட்டில் இருக்கிற நிறையா பேர், வெள்ளாளர்கள்லேயே நிறைய பேர், இலங்கை வெள்ளாளர்கள்லேயே நிறையா பேர் இதற்கு எதிர்ப்பு இருக்கிறவங்களும் இருந்தாங்க. முக்கியமாக இடதுசாரி சிந்தனை இருக்கிறவங்க இதற்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இதில் போகும்போது பல வகைகளில் வந்து அது மாறுது. பல இதில் மாறி கடைசியில் அப்பத்துலேருந்து வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் மாறி ஒவ்வொரு பல தலைவர்கள் இதில் வந்து வந்திருக்கிறாங்க. இதிலேயே வந்து ஜனநாயக ரீதியாக அகிம்சை ரீதியாக போராடினவங்க, அதுக்கப்புறமா வந்து வன்முறையில் போராடினவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன் எடுத்து போராடினவங்கன்னு இது மிக நீண்டதாக இந்த தமிழ் தேசியம் வந்திருக்குது. அதனால் தமிழ் தேசியத்தினுடைய ஒரிஜினல் தமிழ் தேசியம்னு பேசினா தமிழ் தேசியத்தினுடைய ஆரம்பம்னு பேச அது வந்து ஒரு கேவலமான ஒரு கொள்கையில் இல்லாட்டி ஒரு கண்ணோட்டத்தில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது சாதிய அடக்குமுறை இப்போ இந்த அருண் சித்தார்த்துங்கிற வார்த்தையில் சொல்லணும்னா, இப்படி இலங்கை அரசோடு சேர்ந்து இருக்கிற வரைக்கும் இப்படி பல்லரையும் பனையேரியையும் இப்படி அடிமைகளாகவே வைத்து கொண்டு வாழ்கிற இந்த தமிழ் கலாச்சாரம் தொடர முடியாதுங்கிறதுக்காக எங்களை என்றென்றும் அடிமைகளாகவே வைத்திருக்கணுங்கிறதுக்காகவே உண்டாக்கப்பட்டது தான் இந்த டிஃபென்சிவ் நேஷ்னலிசம்ங்கிறது தமிழ் நேஷ்னலிசம் அப்படின்றார். அவர் நலவருங்கிற சமுதாயத்தை, நலவர்னா இந்த நம்ம இதில் வந்து பனையே சாணார் நாடார்னு சொல்கிறோம்ல அந்த இது, அவங்க வந்து ஆனால் அங்கே வந்து நலவர்னு சொல்லி அந்த பனையேரிகளை மிக மோசமாக வந்து அவர்கள் நடத்தப்பட்டார்கள். அதில் அவரும் அதே மாதிரி பாதிக்கப்பட்டு அவர் அதெல்லாம் வந்து அது சொல்கிறார். தங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவர்களுடைய முன்னோர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது. இப்போ அவர் இன்றைக்கி படித்தவர், அவர் பிஹெச்டியோ நம்ம படிச்சிருக்காரு. ஆனால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியே போய், இலங்கையை விட்டு வெளியில் போய் வெளிநாடுகளில் போய் அவர் படித்து இன்றைக்கி வந்திருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ
தமிழ் நேஷ்னலிசம்ங்கிறதே மிக மோசமான ஒரு சாதிய அடுக்குமுறைக்கும் சாதிய ஆணவத்திலையும் அடிப்படையில் தான், அதாவது அவங்க சொல்கிற பாஷையில் வெள்ளாளியத்தின் அடிப்படையில் உண்டாக்குனது. இந்த மோசமான தமிழ் அடிமை கலாச்சாரத்திற்காக உண்டாக்கப்பட்டது தான் தமிழ் தேசியம். சரி, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு இலங்கைன்னு அப்படி பார்த்தோன்னா, இன்றைக்கும் மறைமுகமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு சிவில் வாரை சந்திச்சிருக்குது இலங்கை. முக்கியமாக ஈழத்தவர்கள் சந்தித்தாலுமே, இலங்கை தமிழர்கள் சந்திச்சிருந்தாலும், இன்னும் இவர்களுக்குள்ள இந்த சாதிய வெறுப்பு உணர்வும் சாதிய ஏற்றத்தாழும் சாதிய ஆணவமும் இன்னும் அவர்களுக்குள்ளே இருக்க தான் செய்துன்றாங்க. இப்போ இதை பற்றி ஐநா வரைக்கும் கம்ப்ளைண்ட்டும் போயிருக்குது. அப்போ ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸு ஆன்டி ஸ்லேவரி ஒரு குரூப் 2022 இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி முக்கியமாக இது இருக்கிறது வட மாவட்டங்களில் தான் மிக அதிகமாக இருக்குது. தமிழர் பகுதியிலேயே கிழக்கு மாவட்டங்களில் இது, கிழக்கு மாகாணத்தில் இது கம்மியாகவும், வட மாகாணத்தில் முக்கியமாக யாழ்ப்பாண பகுதிகளில் தான் இது மிக மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக யாழ்ப்பாண வெள்ளாளியர்கள் மத்தியில் இது அதிகமாகவே இந்த உணர்வு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பகுதிகளில் இவங்க ஆய்வு செய்து இந்த ரிப்போர்ட்டை யுஎன்னுக்கும் அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க இன்னும் இந்த சாதிய எண்ணம் சாதிய பாகுபாடு எண்ணங்கள் இன்னும் இந்த மக்களுக்கு நடுவில் மேலோங்கி இருக்கிறதையும், இதனால் என்னென்ன பாதிப்புகள்லாம் பிற சமூகங்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கூட இப்போ அந்த ஒரு 1 month 2 months பேக்ஸ் கூட அதில் நான் ஒரு இது பார்த்தேன். சாம் டேனியல் அப்படின்னு ஒரு ஆசிரியர், 37 வருஷத்துக்கு மேலே ஆசிரியராக இருந்தவர். அவர் சொல்கிறார், பள்ளிக்கூடங்களில் எப்படி இன்றைக்கும் எப்படி இருக்குது, பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் எப்படி இந்த சாதிய உணர்வை ஊட்டி வளர்க்குறாங்க, அதனால் பிள்ளைகள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். இன்னும் சிலர்லாம் அங்கே சொல்கிறாங்க, இன்னும் இப்படி தான் இன்றைக்கும் இப்படி தான் இருக்குது, இன்னும் 50 வருஷமானாலும் இந்த சாதிய உணர்வு இன்னும் இங்கே இருக்கத்தான் செய்யும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இலங்கையில் சாதிய உணர்வு கொடிகட்டி பறக்குது. இதனால தான் இவங்களால் இப்போ இவங்க சிங்களர்கள் இல்லை, சிங்களன்னு சொல்ல விட இலங்கை அரசு அவர்கள் பௌத்தத்தை மெயினாக ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. அது அடிமை கலாச்சாரத்தை அது ஆதரிக்கவில்லை. அவர்களுக்குள்ளேயும் இன்னும் நிறைய சாதி இருந்திருக்குது, இப்போவும் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அதை அவங்க மதமும் ஆதரிக்கவில்லை, அரசும் ஆதரிக்கவில்லைங்கிறதுனால அது அங்கே மறைஞ்சிருச்சு. ஆனால் இவர்கள் தமிழர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எங்களுக்கு தனியாக நாடு வேணும், எங்கள் கலாச்சாரத்தை நாங்கள் தனியாக ஃபாலோ பண்ண எங்களுக்கு வேணுங்கிறாங்க. இதை மறைக்கிறதுக்குன்னு இந்த வெள்ளாளியம் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இவங்க ஏற்றின இந்த சட்டத்துக்கு பேர் தேச வளமை சட்டம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் தேச வளமை சட்டம் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் ரொம்ப மெட்டீரியல் கிடைக்கும். இப்போ பார்த்தோன்னா தேச வளமை சட்டம்னு தமிழில் எதுவுமே இல்லை. பார்த்தோன்னா எங்கே போச்சுன்னே தெரியல. இவங்க இந்த இலங்கை தமிழர்கள், முக்கியமாக இந்த தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே இதே மாதிரி இந்த நெட்டிலே தான் வாழ்கிறாங்க, இன்டர்நெட்டு சைபர் ஸ்பேஸ்லே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதில் இவங்க செய்கிற முதல்ல என்னென்ன செஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னா, இவர்களுடைய இந்த மோசமான வரலாற்றை, அசிங்கமான வரலாற்றை மறைக்கிறதுக்கு இவங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு தெரியுது. இப்போ தமிழில் தேடினீங்கன்னா தேச வளமை சட்டம் வராது, இங்கிலீஷில் போட்டிங்கன்னா தேச வளமை சட்டம் வரும். இப்போவும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கெட்ட வார்த்தையிலையா கமெண்ட் அடிக்க போகிற இந்த தமிழ் தேசிய தம்பிகளா, நான் இதை சொல்கிறது உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காகத்தான், உங்களுக்காகத்தான் மெயினாக இதில் நிறைய பேர் சீமான் கட்சியில் நிறைய பேர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருக்கிறாங்கங்கிறது தெரியும். இப்போ இதில் முக்கியமான ஒரு கொடுமை என்ன தெரியுமா, இப்போது இவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ நான் போன வீடியோவில் கூட போட்டிருந்தேன், எப்படி இலங்கை தமிழர்கள் காசு கொடுத்து சீமானை இப்படி வளர்த்து வச்சுருக்கிறாங்கன்னு. இவர்கள் எல்லோருமே வெள்ளாளர்கள். அவங்க அந்த வெள்ளாளியத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க. இவர்கள் யாரை அடிமையாக வச்சுருந்தாங்களோ, எந்த சமூகத்தை அடிமையாக வச்சுருந்தாங்களோ அந்த அடிமை சமூகத்தை சேர்ந்த சீமான் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். நாடார் சமூகங்கிறது அங்கே நலவர் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரையேமோ இப்படி அதே சமூகத்தை சேர்ந்த மற்றவர்களை அடிமைப்படுத்துவதற்கு
என்பதற்காக இவங்க இன்னும் அதை வந்து அது ஒரு போராட்ட கருவியாக அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா இவங்க எவ்வளவு மனசுக்குள்ள ஒரு வஞ்சக எண்ணத்தோடு செயல்படுறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். இப்போ இதே இதில் வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர், ஐ திங்க் நார்வேலன்னு, கரிகாலன் அப்படின்னு வந்து ஒரு ஆள், ஒரு இலங்கை தமிழர் இருக்கார். ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு இதே தமிழ்நாட்டு அரசியலில் மூக்க நுழைச்சிக்கிற இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறார் அந்த ஆள். அவங்க ஒரு குரூப் இருக்காங்க, இலங்கை தமிழர்கள், தமிழ்நாட்டு அரசியலில் வந்து என்னென்ன பண்ணி குழப்படிகள் பண்ணலான்னு. இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பாரிசாலன்னு ஒரு ஆள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த பாரிசாலன்னு அங்கே வர வைக்கிறாங்க. வர வச்சு அவங்க பேசினதெல்லாம் பெருமையாக வீடியோவெல்லாம் வந்து போட்டாங்க, அதெல்லாம் பார்த்தேன். பாரிசாலன் அங்கேருந்து திரும்பி வந்ததும் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? குடிவழி தேசியம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணதில் ஜாதி பேரை எல்லாரும் கண்டிப்பாக போட்டுக்கிடணும், ஜாதி பேரை பின்னால் எல்லாரும் வச்சுக்கிடணும் அப்படின்ட்டுன்னு இவனும் தன்னுடைய பேரை அப்போ வந்து அவன் உடையார் அப்படின்னு போடுறான். அதுக்கு முன்னாலே அவன் எந்த ஜாதிங்கிறதுல பல கன்ஃபியூஷன் இருந்தது. இந்த இதில் உடையார் அப்படின்னு தன்னுடைய அவருடைய பேரை போட்டு அவன் பாரிசாலன்றது அவருடைய பேரில், பட் அந்த பேரை போட்டு தான் அந்த போகஸ் நேமுக்கு பின்னாடி ஆனால் அந்த உடையாருங்கிற டைட்டில் போட்டு ஜாதி பேரை போட்டு இதுதான் குடிவழி தேசியம், எல்லோரும் ஜாதி பேரை போட்டுக்கணும்னு. இதே மாதிரி இன்னொரு இருக்கிறாங்க, இதே மாதிரி இன்னொரு தமிழ் தேசியம் பேசுகிற ஒன்றும் இருக்குது. இதுலேயும் எல்லோரும் ஜாதி பேரை போட்டுக்கணும்னு சொல்லி எல்லோரும் ஜாதி பேரை போட்டு ஸ்லேட்டில் நாய்க்கு லேபிள் கட்டுறாப்பில் ஸ்லேட்டில் எழுதி எவ்வளவு இழிவாக ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த இதை எழுதி கழுத்தில் தொங்க விட்டு எல்லாரையும் இல்லாட்டி ஸ்லேட்டை முன்னாடி வச்சு அப்படி காமிக்க சொல்கிறாங்க யார் யார் என்னென்ன சாதின்னு. சில பேர் சாதியை பெருமையாக சொல்லிக்கலாம், சில பேருக்கு அந்த சாதிகளை பற்றி நெகட்டிவான இம்ப்ரெஷன் வெளியே சமூகத்தில் இந்த சாதியை கட்டமைப்பு ஏற்படுத்தி இருக்கனால அதை சொல்ல சில பேர் யோசிக்கலாம். ஆனால் எல்லாரும் நீங்கள் உங்கள் சாதியை சொல்லணும்னு, ஆனால் இது இதுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறோன்னு அவங்களையே ஏமாற்றி அவங்கள இப்படி நடந்துக்க சொல்கிற இந்த வெள்ளாளியம் இல்லாட்டி இந்த தேச வளமை சட்டம் இது வந்து மிக மோசமானது. இது தமிழ்நாட்டுக்குள்ளே இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த ஒரு வந்தேரி பழக்கம். இது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. தமிழ் தேசியங்கிறது தமிழை காப்பதற்காக ஏற்பட்டதில்லை. இந்த உயர்சாதி தமிழர்கள், முக்கியமாக இந்த வெள்ளாளர்கள்னு சொல்லப்படுற இலங்கையில் இருந்த அந்த வெள்ளாளர்கள்ங்கிறவங்க அவர்களுடைய இந்த தமிழ் இந்த தமிழ் கலாச்சாரம்னு சொல்கிற இந்த சாதிய அடக்குமுறை, சாதிய கலாச்சாரத்தை, இந்த அடிமை கலாச்சாரத்தை பாதுகாத்து கொள்வதற்காக இவர்கள் ஏற்படுத்தினது தான் தமிழ் தேசியம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இவங்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா, யார் இந்த பஞ்சமர் சாதியை சேர்ந்தவர்களையும் இவங்களையும் இந்த அடிமை சாதின்னு இவ்வளோ காலமாக வச்சுருந்தவங்களை இவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னா, நீங்கள் சிங்களரோடு சேரக்கூடாது, நம்மளெல்லாம் தமிழர்கள், அதனால் நீங்கள் எங்களோட வரணும், நம்மெல்லாம் ஒன்று, நம்ம தமிழ் பேசுகிறவங்க எல்லாரும் ஒன்று, நீங்கள் சிங்களனோட சேரக்கூடாது, அவன் என்ன சொன்னாலும் சேரக்கூடாதுன்னு. சிங்களர்கள் தான் இப்போ இவர் சொல்லுவார், அருண் சித்தார்த்து சொல்கிறாரு, எங்களை இந்த அடிமை தலையிலிருந்து விடுவித்தவர்கள் சிங்களர்கள் தான், நாங்கள் அவங்களோட போராடி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் எங்கள் மக்களினுடைய மூளையை மழுங்கடித்து அவர்களுக்கு எதிராகவே திருப்பினார்கள். யார் எங்களை யார் அடிமையாக வச்சுருந்தாங்களோ அந்த தமிழர்களையுமோ, எங்களை யார் விடுதலை பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிராக எங்களை திருப்பினாங்க. நாங்கள் வந்து இது செய்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்குறோம். நம்ம ஒன்று பார்க்குறோம், நம்ம இந்திய போராட்டத்தில், இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஜாலியன் வாலாபாகில் மிகப்பெரிய ஒரு கொலை நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அதில் அந்த ஜென்ரல் டயருங்கிறவன் ஷூட்டுன்னு ஆர்டர் தான் கொடுத்தான். ஆனால் அதில் ஷூட் பண்ணி 2000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை கொலை செய்தவர்கள் யார் தெரியுமா? அதே இந்திய மக்கள் தான், அதே இந்திய மக்கள். அப்போ இவர்களும் அவனுடைய அடிமைகள் தான். ஆனால் இந்த அடிமை இன்னொரு அடிமையை கொலை செய்கிறான், இறக்கமே இல்லாமல் கொலை செய்கிறான். நம்ம சினிமாவில் பார்க்குறோமில்ல, பண்ணையார் கொடுமை செய்கிறாருன்னா பண்ணையார் போய் கொடுமை செய்கிறதில்ல, பண்ணையார் எல்லாருக்கும் அடியாளுன்னு ஒருத்தன் இருப்பான், நல்ல குண்டா, அப்படி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு கன்னத்தில் ஒரு பெரிய கருப்பு மச்சம் வச்சுக்கிட்டு என்ன ஒரு குண்டன் இருப்பான். அந்த குண்டன் தான் மற்றவர்களை வந்து சாட்டையால் அடிப்பான், எல்லாம் கொடுமை செய்வான், எல்லாம் அவனே அடிமைதான். ஆனால் மற்ற அடிமைகளை அவன் கொடுமை செய்வான். இதே மாதிரியானது தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ் தேசியத்தில். தமிழ் தேசியம்ங்கிறது இது சாதியை கட்டுமானத்தை உடஞ்சிடாமல் பார்த்துக்கிறதுக்காக ஏற்பட்ட இந்த அமைப்பு. இன்றைக்கி தமிழை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பொய்
பேசிக்கிட்டு தெரியுது. இதை மறைக்கிறதுக்குன்னு 1000 பொய்களை இவங்க பேசுகிறாங்க. 1000 இல்லை, லட்சக்கணக்கான பொய்களை இதுவரைக்கும் பேசிட்டாங்க. ஆனால் இந்த தமிழ் தேசியத்தினுடைய மைய கருத்து வந்து என்னதான் இருந்திருக்குது, அட்லீஸ்ட் ஆரம்ப காலங்களில் என்னதான் இருக்குது, அது இதே மாதிரி இன்றைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, அது சாதியத்தை காப்பாற்றுவது தான் அதனுடைய மைய கருத்து. இதை மாற்றுறதுக்குன்னு யாரும் பெரிய அளவு முயற்சி பண்ணலை. நமக்கு தெரிய இலங்கையில் கொஞ்சமாவது அதை செய்தாங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பில் கொஞ்சம் வந்து இந்த சாதிய கட்டுமானங்கள் இருக்கக்கூடாது, தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படின்னு அங்கே கட்டுப்பாடுகள் இருந்ததுங்கிறது தெரியுது. மற்றபடிக்கு இந்த சமூகத்தில் முக்கிய வடக்கு மாகாணத்தில், முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இந்த சாதிய கட்டமைப்பு இன்றைக்கும் இருக்குது. இதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கும் வெளிநாடுகளில் இந்த இலங்கை தமிழர்கள் இருந்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த சீமானை வளர்த்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன அப்ஜெக்டிவில் செய்கிறாங்க? அதே மாதிரி அங்கே போயிட்டு வர்றவங்க எல்லாரும் இதே மாதிரி தான். இப்போ பார்த்தோம், நம்ம பாரிசாலனே போயிட்டு வந்த உடனேயும் குடிவெளி தேசியம் அப்படின்னு சொல்லி அவனேம வந்து ஒரு ஜாதி ரீதியிலான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறான். ஸோ இதெல்லாம் வந்து நல்லதுக்கே கிடையாது. இது முக்கியமாக நம்ம சமூகத்தில், நம்ம இந்திய சமூகத்தில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு சமூகத்தை சேர்ந்த நம்ம சமூக மக்கள், முக்கியமாக பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்கள் இதில் மிக விழிப்புணர்வோடு இருக்கணும். நான் சொல்கிறத நீங்கள் நம்பணும்னு கூட அவசியம் இல்லை. போய் நெட்டில் போய் தமிழ் தேச வளமை அப்படின்னு, தேச வளமைனா THESAVALM வரும் இல்லையா, வளமை, தேச வளமை, லா ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு தேடுங்க. இல்லை ஸ்ரீலங்காவில் சாதியம் எப்படி இருக்குதுங்கிறத பற்றி அதை தேடுங்க. இப்போ நிறையா இவர் பேசிகிட்டு இருக்கிறார், அருண் சித்தார்த் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாரு. அது வந்து இது சாதியத்திற்கு எதிரானது. அவங்க வந்து சர்வஜன உரிமை இயக்கம் அதனால் அப்படின்னு ஒன்றை வந்து நடத்துகிறாங்க. அதன் மூலமாக அந்த இயக்கத்துக்கு நிறையா பேர் அவங்க பேசுகிறாங்க. இந்த சாதியத்தால் பாதிக்கப்பட்டவங்க பேசும்பொழுது நமக்கு என்னென்னலாங்கிறதெல்லாம் வெளியில் வருது. இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள், சாதியம் வந்து எப்படி இருக்குது, யாழ்ப்பாண தமிழர்களிடையே சாதியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஏராளமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன எப்போவே எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு வர்றாங்க உங்களுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் போய் பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப அவசியம். அதனால் டோன்ட் பி மிஸ்லெட் பை தம். தமிழ் தேசியங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது சாதிய கட்டுமானத்தையே உடையாமல் பத்திரமாக பார்த்துக்கிறதுக்கும் அதை திரும்ப பெறுவதற்கும் தான். அவங்க இழந்த இலங்கை அரசால் அது அழிக்கப்பட்ட அந்த சாதிய கட்டுமானத்தை திரும்ப மீள் உருவாக்கம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் தமிழ் தேசியம். பை.